சுவாதிஷ்டானான்னு சொல்லக்கூடிய சாக்ரல் சக்கரான்னு சொல்லுவாங்க. அந்த சுவாதிஷ்டான சக்கராவை எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி ஹீல் பண்றது அப்படின்னா, சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய டேஸ்ட் மூலயமா தான் அந்த சக்கராவை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும். அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க நமக்குன்னா, சுவை அப்படின்னாவே அறுசுவை ஒதுக்கி வச்சிருக்காங்க. 6 விதமான சுவைகள். 6 விதமான சுவை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, உப்பு அப்படின்னு 6 வகையான சுவை. இந்த 6 வகையான சுவை நீங்கள் உண்ணக்கூடிய உணவுல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க இந்த 6 விதமான சுவையை டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சம் சோதிச்சுட்டு பாருங்க. மேக்சிமம் என்ன பண்றோம்னா, காரம் இருக்கும், உப்பு இருக்கும். நிறைய நம்ம சாப்பிடுறது காரம், உப்பு மட்டும் தான் இருக்கும். புளிப்பு கூட இருக்கும், 3 இருந்துரும். ஆனா இந்த இனிப்பு கம்மியா இருக்கும், கசப்பு இருக்கவே இருக்காது, அந்த துவர்ப்பு இருக்கவே இருக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எப்படி பேலன்ஸ் ஆகும்னு ஆக முடியாது. அதோடைய தன்மை என்னன்னா சுவை உணர்வு. அப்போ அறுசுவை உணவு ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இந்த 6 டேஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுவாதிஷ்டான சக்கராவை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான சக்கரங்கள் இதெல்லாம்.